ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல். நான் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல உடல்ல 9 வாசல்கள் இருக்குன்னு சொல்றோம். அந்த 9 வாசல்கள் என்னென்ன, நவரத்தினங்கள் எவை, ஐம்பூதங்கள் எது, பாதகங்கள்ல 5 பாதகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது என்னென்ன, 16 வகையான பேர்கள் என்னென்ன, 18 புராணங்கள் எவை, இதிகாசங்கள் எவை அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய கண்ணோட்டம். நம்ம உடம்புல 9 வாசல்கள் இருக்குது, 9 வாயில்கள் இருக்குது. உயிர் ஏதாவது ஒரு வாயில் வழியாக பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 9 வாயில்கள் எவை அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு இங்கே பார்க்க போகிறோம். இந்த 9 வாசல்களையும் கிரகங்கள் ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கிரகம் எந்த வாசலை ஆட்சி செய்யுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல 9 வாசல்கள் என்னென்னா, 2 கண்கள் 2 வாசல், வாய் 1 வாசல், இடது மூக்கு வலது மூக்கு 2 வாசல், மொத்தம் 5. அதுக்கப்புறம் வலது காது இடது காது 6 7, மலவாசல் சிறுநீர் வாசல். ஸோ மொத்தம் 7 2 9. இதான் 9 வாயில்கள். மறுபடியும் சொல்கிறேன், கண்கள், வாய், மூக்கு, நாசி துவாரங்கள், காதுகள், மலவாசல், சிறுநீர் வாசல், 9 உடலுக்கான வாயில்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது இடது கண்ணை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் சூரியன், வலது கண்ணுக்கு சுக்கிரன், வாய்க்கு சந்திரன், இடது மூக்குக்கு புதன், வலது மூக்குக்கு செவ்வாய், வலது காதுக்கு வியாழன், இடது காதுக்கு சனி, மலவாசலுக்கு ராகு, சிறுநீர் வாசலுக்கு கேது. உயிர் பிரியும் போது எந்த திசை எந்த புத்தி நடந்துட்டு இருக்கோ ஜாதகத்துல அதற்குரிய வாயில் வழியாக தான் உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நவரத்தினங்கள் எடுத்துக்கலாம். கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம், இவை 9 நவ ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகை பூதங்கள் என்னென்னா, ஆகாயம், வாயு, அக்னி, நீர், பிருத்திவி அப்படின்னு சொல்றோம். இதுல உனக்கு விளக்கம் அப்படின்னா, ஆகாயம் வானம், சப்தம் ஓசை, 2வது வாயு காற்று ஸ்பர்ஷம் தொடு உணர்வு, 3வது அக்னி நெருப்பு தீ அதாவது ரூபம் ஒளி அதாவது பார்த்தல், ஜலம் 4வது ஜலம் நீர் ரசம் சுவை அப்படின்னு சொல்லப்படுது, 5வது பிருத்வி அதாவது நிலம் கந்தம் நாற்றம் அதாவது மனம். நிலம் நீர் காற்று அக்னி ஆகாயம் இவை 5ஐயும் நம்ம ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய விளக்கம் பார்த்தோம். அடுத்தது மகா பாதகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகை என்னென்னா, கொலை செய்யறது பாவம், பொய் சொல்றது பாவம், களவு அதாவது திருடுறது பாவம், கல் அருந்துதல் மது அருந்துதல் பாவம், குரு நிந்தை குருவை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கேலி செய்யறது கிண்டல் பண்றது கூட குரு நிந்தை தான். குரு நிந்தையும் 5 பாதகங்கள்ல ஒன்றா சொல்லப்படுது. 16 வகையான பேறுகள் என்னென்ன அப்படின்னா, புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல் ஊழ் அதாவது நல்ல வினை, நல்வினை, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பொறுமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய 16 வகை செல்வங்கள், 16 வகை பேறுகள், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு நம்ம ஒரு பதிவே போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. அதுக்கான லிங்க் கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் புராணங்கள் 18ன்னு சொன்னோம். இந்த 18 புராணங்களையும் இயற்றியவர் யார் அப்படின்னா வேதவியாசர். அவர் இயற்றிய 18 புராணங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் புராணம் பிரம்ம புராணம், பத்ம புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லிங்க புராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், அக்னி புராணம், மத்ஸ்ய புராணம், நாரத புராணம், வராக புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், பாகவத புராணம், ஸ்கந்த புராணம், சிவபுராணம், மார்க்கண்டேய புராணம், பிரம்மாண்ட புராணம், பவிஷ்ய புராணம் அப்படின்னு 18 வகை புராணங்கள். இதிகாசங்கள் நம்ம 2ன்னு சொல்லுவோம், ராமாயணம் மகாபாரதம். சிவரகசியம் அப்படிங்கிறது கூட இதிகாசத்துல 1 அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நம்ம இவ்வளோ விஷயங்களைங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆன்மீக சேனலுக்கும் இந்த விஷயங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, சம்மந்தம் இருக்குது. முதல்ல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நவத்வாரங்கள், நவரத்தினங்கள், பஞ்சபூதங்கள், 5 மகா பாதகங்கள், 16 பேறுகள், 18 புராணங்கள், இதிகாசங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதில் நவத்வாரம், இந்த நவத்வாரத்தில் ஏதாவது ஒரு வழியாக தான் நம்மளுடைய உடலை விட்டு உயிர் பிரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, இந்த உயிர் எந்த துவாரத்தின் வழியாக பிரியணும்னு நாம் கட்டளையிட முடியுமா, அல்லது எந்த துவாரத்தின் வழியாக பிரியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா, இல்லை இறப்பு அப்படின்றது நமக்கு எப்போ நேருன்றது கூட நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா, அனைத்துக்கும் தலைவன் பரமாத்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்.
அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறது இல்லையா? பிறப்பினுடைய ரகசியம், பிறப்பு எப்போ பிறப்போன்னு தெரியாது, யாருக்கு பிறப்போன்னு தெரியாது, நமக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு தெரியாது, நம்மளுடைய உயிர் எப்போ பிரியும், எந்த துவாரத்தினுடைய பிரியுங்கிறது தெரியாது இல்லையா? அதே மாதிரி நவரத்தினங்கள்னு எடுத்துக்கிறோம். இந்த நவரத்தினங்களை படைக்க முடியுமா ஒருத்தன் அப்படின்னா முடியாது. இந்த நவரத்தினங்களை வச்சு அணிகலன்களை படைக்க முடியும், அதை நாம் போட்டு அழகு பார்க்குறோம். ஆனால் அந்த நவரத்தினங்களை படைக்க முடியாது. இதெல்லாம் படைத்தவன் ஒருவன். நாம் அதை தோண்டி எடுக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம், அதை வைத்து நம்ம உருக்கி தட்டி அந்த மாதிரியெல்லாம் நம்ம பல வேலைகள் செய்து அதை நம்ம உருவாக்குறோம், பல அணிகலன்களாக உருவாக்கி அணிந்து கொள்கிறோம். படைக்க முடியாது. அப்போ படைப்பதற்குன்னு ஒருத்தன் இருக்கான், நமக்கெல்லாம் மேலே ஒருத்தன் இருக்கான். இப்போ பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிறோம். இந்த பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்றது தேவர்கள்னு சொல்கிறோம். ஒவ்வொரு தேவர்கள் ஒன்றொன்றுக்கு அடக்கி ஆள்பவர்களாக இருக்காங்க. சரி, அந்த அடக்கி ஆள்ற தேவர்களுக்கு தேவேந்திரன்ற ஒரு தலைவராக இருக்கார். தேவேந்திரனை படைக்கிறது பிரம்மாவாக இருக்கார். பிரம்மாவையும் படைக்கிறதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அப்போ அனைத்திற்கும் முழுமுதற் கடவுள், காரணகர்த்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. சரி, மகா பாதகங்கள் 5ன்னு சொன்னோம். இந்த மகா பாதகங்கள்னு சொல்லக்கூடிய கொலை, களவு, இதெல்லாம் காட் இஸ் கிரேட், லவ் இஸ் காட், ஹீ இஸ் எவ்ரிவேர், ஹீ நோஸ் எவ்ரி திங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடவுள் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, மூளை முடுக்கெல்லாம் இருக்கார், அன்பு தான் கடவுள், நம்ம செய்கிற எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படிலாம் இருக்கார், அதெல்லாம் நம்புகிறோம், அதெல்லாம் உண்மை அப்படின்னா நம்ம இந்த கொலை, களவு அதெல்லாம் செய்யவே மாட்டோமே. எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்போ திருடுனா பார்த்துருவார், அன்பு தான் அவர், அப்போ கொலை செய்ய மாட்டோம் யாரையும், எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துவோம், அவருக்கு எல்லாமே தெரியும்னா நம்ம பொய் சொல்ல மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்றதை நம்ம நம்ப ஆரம்பிக்கும் பொழுது நாம் இந்த மாதிரி எந்த பாதக செயலுமே நம்ம செய்ய மாட்டோம். 16 பேர்கள், பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம், கோயிலுக்கு போகிறோம், இறைவனை வணங்குறோங்கும் போது நமக்கு இந்த பேர்கள்லாம் கிடைக்கும்னு சொல்கிறோம். 16 பேர்கள் கிடைக்கும்னு சொல்கிறோம். இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த பணிவு, நேர்மை, உண்மை இருந்தது அப்படின்னா எல்லா பேர்களும் நம்மளை தானாக வந்து அடையும். அப்போ இந்த பேர்கள்லாம் யார் கொடுப்பானா, எல்லாத்தையும் நம்ம அந்த கடவுள் தான், பரமாத்மா தான் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கணும். இப்போ 18 புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டதுன்னா, நம்ம நன்னெறியில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த புராணங்களும் இதிகாசங்களும். நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையில் பற்றற்று ஆன்மீக வழியில் பிறப்பினுடைய ரகசியம் என்ன, கர்மானா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இறுதியில் இறைவனடி சேர்றதான் நம்மளுடைய பிறப்பினுடைய நோக்கம் அப்படிங்கிறத புரிந்து அதற்கான செயல்கள் என்ன செய்யணும்னு அதில் ஈடுபட்டு நம்மளை ஆன்மீக வழியில் ஈடுபடுத்திக்கிட்டு இறைவனடி சேரணும். இறுதியில் இறக்கும் தருவாயில் எதை நினைத்து இறக்கிறாயோ அதுவாகவே நீ மறுபிறவி எடுப்பாய் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணரால் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாம் இறக்கும் பொழுது அவனை நினைக்கணுன்னா இப்போ இருந்தே அவனுடைய நாமத்தை நம்ம சொல்லி பழகணும். அப்போ நாமம் சொல்வதொன்றே நற்கதி அடைவதற்கான வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை செய்ய தயாராக இருக்கணும். என்னோட தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் பயணம் செய்யக்கூடிய நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.